வணக்கம் மக்களே. பூண்டு வெங்காயம் தொக்கு பண்ணலாம் வாங்க. சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சது கடுகு போட்டுக்கோங்க. நல்லா கடுகு பொரியட்டும். நான் 50 கிராம் பூண்டு எடுத்துக்கணுங்க. உங்களுக்கு ரொம்ப தேவைன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. பூண்டு நல்லா வதங்குனத பொடிசாக கட் பண்ணி வெங்காயம் வதங்கட்டும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளியே வேணாம். வெறும் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரகரன்னு கரைச்சிக்கோங்க. எப்போவும் தக்காளி போட்டு தக்காளி தொக்கு செய்கிறது இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வெறும் மிளகாத்தூள் போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு. ஒரு துளி தாங்க விடணும், ரொம்ப தண்ணி விடக்கூடாது. தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் பிடிக்காதவங்க லெமனுன்னா ஒரு கொட்டை புளி போட்டுக்கோங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. கொத்தமல்லி இருந்தால் போட்டுக்கோங்க. எங்கெல்லாம் இல்லை, நான் கருவேப்பிலை பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கணுங்க. இன்றைக்கி எங்களுக்கு இந்த தொக்கு சப்பாத்திக்கு தான். வெங்காயம் பூண்டு தொக்கு சப்பாத்தி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதே ரொம்ப பேர் பார்க்குறீங்க.